ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த தூதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்ந்திடுவோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அதிநிலையேகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்களாரும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆட்சியை தேற்றும் நல்நாதர் போற்றியே பாதம் பணிவோம். அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவதே இல்லையா. அநாதி தேவன் அடைக்கலம் பாரில், அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. இந்த நாள்லையும் கூட உங்களை நோக்கி பார்க்கிற கிருபை தந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, எங்களோட பேசுங்க தகப்பனே. நீ ஜீவனுள்ள தேவன், உயிர் தெழுந்த தேவன். ஆண்டவரே, இன்றைக்கு உங்களை சத்தத்தை கேட்டு நாங்கள் எச்சரிப்பு பெற்று ஆசீர்வதிக்கப்பட தடைகளை ஆண்டவரை நீர் மாற்ற நாங்கள் செய்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ஏன் வறட்சி நிலைமை என்கிற தலைப்புல நான் பார்க்க போகிறோம். வறட்சி என்று பார்க்கும்போது வறுமை, ஏழ்மை, தரித்திரம், ஒருவேளை ஒரு குறைந்த அளவிலே பொருளாதார நன்மைகள், ஏதோ ஒரு உலகத்துல வாழ்கிறோம் என்கிற அந்த வாழ்க்கை, அதை பற்றி இல்லை. வறட்சி என்று சொல்லும்போது எல்லாமே இருக்கும், ஆனாலும் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை, அதுதான் வறட்சி என்று நாம் சொல்ல முடியும். இந்த நிலைமை மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை நாம் வாசிக்கும் போது சகரியா அதிகாரத்துல நாம் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆகாய் 1ஆம் அதிகாரத்துல முதல் 11 வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். இதுல நாம் பார்க்கும்போது ஆகாய் தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, செருபாபேலின் தலைமையில ஆலயம் கட்ட துவங்கின போது அவர்கள் துவங்குறாங்க, வேலையை நிறுத்தி விடுகிறாங்க. ஆகாப் அவருடைய வேலைகளை செய்து ஆலயத்தை நல்லா கட்டி எழுப்பி நீங்க நல்லா செய்யுங்க என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார்.
நம்முடைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் கரங்களை, தள்ளாடும் கால்களை பலப்படுத்தும். கைகளையும் கால்களையும் பலப்படுத்த வேண்டும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு கடமை. இந்த இடத்துலையும் கூட நான் பார்க்கும்போது நீங்க என்ன செய்யுங்க, இப்போ இந்த ஆலயத்தை கட்ட துவங்கிட்டீங்க, நீங்க கட்டி முடிக்க முடியும். கட்டுங்க, கட்டினா ஆசீர்வாதம். கட்ட முடியாமல் நீங்க ஸ்டாக்கு போக்குகளை சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு வறட்சியை கொண்டு வரும். ஒருவேளை நீங்க எல்லாவற்றையும் நீங்க அறிந்து மனம் திரும்பி எல்லோரும் இணைந்து ஆலயத்தை கட்டினீர்களானா இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, தரியு ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாக செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த நாளில் கூட நாம் இது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியம் இல்லைன்னா கர்த்தருடைய ஆலயம், அந்த ஆலயத்திற்காக செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கிறது என்று நாம் செயலாற்றாமல் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட காரியம்? நீங்க சுகபோகமாக ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொண்டு நீங்கள் ஜீவிக்கிறதற்கு இதுதான் காலமா என்று சொல்லி இதுல வார்த்தை சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அப்போ எது இதை உங்களுடைய வழிகளின் போது எதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிமூர்ணம் அடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதித்தவன் பொத்தலான பையிலை போடுகிறான், சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அமர்ந்து இருந்து நம்மை ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்த வேண்டிய காரியங்களை சீர்படுத்த வேண்டிய நேரம் இது. நமக்கு ஏன் வறட்சி? எவ்வளோ பிரயாசப்பட்டோம், எவ்வளோ ராப்பகலாக உழைத்தோம், கைகளின் பிரயாசத்துல ஏன் அந்த வறட்சி? ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வறட்சி? நம்ம போகிறோம், சபை கூடுகிறோம், வாரத்துல 3 நாட்கள் கூடுகிறோம், இல்லைன்னா லிங்க்ல டெய்லி நம்ம 2-3 தடவைகள் கூடுகிறோம். ஆனாலும் ஒரு ஆவிக்குரிய வறட்சி. ஆவிக்குரிய நல்ல சபைகளுக்கு செல்லுகிறோம், எங்கெல்லாம் பசுமையான புல் அமர்ந்த தண்ணீர் என்று நம்முடைய உள்ளம் சொல்லுகிறதோ அங்கெல்லாம் நாம் செல்லுகிறோம். ஆனா மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது நமக்கு ஒரு வறட்சி. ஏன் அப்படி காணப்படுகிறது அப்படின்னா, ஆலயம் பராமரிக்கப்பட வேண்டியது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய சரீரம் என்னுடைய ஆலயம், ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லி, சரீரமாகிய ஆலயத்தையும் நாம் தூய்மையாக காத்து கொண்டு அந்த ஆலயத்தை ஆண்டவருக்கு வீடாக நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக செயலாற்றுவதற்கு நம்முடைய அவயவங்களின் ஒவ்வொன்றையும் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணி வாழ வேண்டிய காலங்கள் இது. அது மாத்திரமல்ல, நம்ம சபை கூடி வருகிற இடங்கள், ஊழியங்களை கட்டி எழுப்புவதற்கு இன்று எந்த விதத்துல நாம் சபையோடு இணைந்து நடக்கிறோம், ஊழியர்களோடு அவர்களுடைய தரிசனங்களோடு இணைந்து நடக்கிறோம். இல்ல நம்ம கையில ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தா அதற்காக சுவிசேஷ ஊழியம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் தான் சுவிசேஷ ஊழியம். குடும்பத்தில ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமை தான். ஜெபத்தோடும் நல்ல பக்தியுள்ள ஒரு நடக்கையோடும் வாழும்போது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை அசைக்க முடியும். அப்போ இதை நாம் செய்வதற்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதையை காண்பிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அப்படி செய்யாத பட்சத்துல இந்த குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட, சபை கட்டி எழுப்பப்பட நம்மால் ஆன காரியங்களை நாம் எந்த விதத்துல நாம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்லி அனுப்புகிறார், இன்னைக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற, நீ நினைச்சா ராஜா பக்கத்துல போக
முடியும். யூத ஜனங்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு லெட்டர் எழுதப்பட்டு இருக்கிறது என்று அதை சொல்லி அந்த யூதர்களை காப்பாற்ற முடியும். ஆனா எனக்கு என்ன வந்தது என்று சொல்லி நீ அந்த சுகபோகமான வாழ்க்கையிலே நீ இருந்தாயானா யாரை கொண்டாகிலும் தேவன் யூதர்களை ரட்சிப்பார். ஆனா உனக்கு அது பிரச்சனையாக மாறும் என்று சொல்லி சொன்னதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல கூட பாருங்க, தேவனுடைய வார்த்தை இந்த செருபாபேலுக்கு சொல்லப்பட்டு அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? வைராக்கியத்தோடு செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கூலியை சம்பாதிக்கிறவன் எப்படிப்பட்ட பொத்தலான பையிலே போடுகிறான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு ஒரு நாளின் கூலி வாங்குகிற பிள்ளைகள், வாரத்தினுடைய கூலி, மாதத்தின் கூலி வாங்குகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா கஷ்டப்பட்டு உழைத்து அந்த உழைப்பின் பலன் எத்தனையாய் நமக்குரியதாக நம் குடும்பத்துகள் சாப்பிட்டு அனுபவித்து சில காரியங்களை சேவித்து வைத்து எளிமையானவர்களுக்கு கொடுத்து தேவனுக்காக கொடுத்து அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஏன் இந்த வறட்சி என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனாலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு ஆலயம், இன்னைக்கு எவ்வளோ இடங்கள் ஆலயம் குலைக்கப்படுகிறது, ஆலயம் அப்படியே அநேக ஜனங்களால் என்ன செய்வது, எரிக்கப்படுகிறது, கட்டி எழுப்பப்பட்ட சபைகள் உடைக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. இந்த மாதிரி நேரத்துல அப்படி தகர்க்கப்பட்ட உடைக்கப்பட்ட அலங்குகளை கட்டி எழுப்ப நீங்களும் நானும் இணைந்து செயல்பட வேண்டும். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ வசனம் சொல்லுது, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் கொஞ்சம் கிடைத்தது, அறுத்து கொண்டு வந்தவுடனே நான் அதை ஊதி போடுகிறேன். அப்ப ஆண்டவர் பாருங்க, ஊதி போடுகிறேன்னு சொல்றாரு. அவருடைய வாயினால் ஊதி போட்டாருன்னா நம்முடைய பிரயாசங்களை நாம் ஒரு செழிப்பான ஒரு அனுபவத்திற்குள் வர முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஏன் கேட்கிறீங்களா? என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நமக்கு எவ்வளவு ஈடுபாடு காணப்படுகிறது. நம்மை சூழ இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு இயேசுவில்லாமல் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று அறியாதபடி, அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதபடி, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியாதபடி என்று அநேகர் வறட்சியான வாழ்க்கை வாழ்ந்து நரகத்திலே தள்ளப்படுகிறாங்களே, அவர்களை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய வீடு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பொருளாதாரம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்களே, அதி நிமித்தம் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேல் புதிய திராட்சரசத்தின் மேல் எண்ணெயின் மேல் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேல் மனுஷரின் மேல் மிருகத்தின் மேல் கைப்பாடுகள் அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். அப்போ இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன? அப்ப அந்த வறட்சி நீங்க வேண்டுமானா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கும் போது நன்றாக உணர்ந்து இணைந்து செயல்பட வேண்டும். ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஊழியங்கள், வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். குடும்பத்தில் சகோதரர்களை பிசாசு பிடித்து வைத்து பாவங்களிலேயும் பாரம்பரியங்களையும் கட்டுண்டு வைத்திருக்கிறான், அவர்களை விடுதலையாக்க வேண்டும். தேசத்தை வறுமையிலிருந்தும் பற்றாக்குறை இருந்தும் அறியாமையில இருந்தும் சத்துருவின் போராட்டங்கள் இருந்தும் மாந்திரீக வல்லமைகளை நம்பி இந்த நாட்கள்ல பலவிதங்கள்ல சோதனைகளுக்கு உட்பட்டு இன்றைக்கு கடந்து போகிற நம்பிக்கை இல்லாத பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்த வேண்டும். இது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. நாம் இதை செய்யாத பட்சத்துல நமது வாழ்வினுடைய வெறுமையை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. வசனம் அதை தொடர்ந்து சொல்லுகிறது. 7ஆம் மாதம் 2 முதல் 9 நாம் வாசிக்கிறோம். 7ஆம் மாதம் 21ஆம் தேதியிலே ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானோடும் என்ன சொல்ல வேண்டும்? இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்கள் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்?
ஊழியத்தின் பாதையில நம்ம யோசிக்கும் போது பாருங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்டு அதன் பல நாள் நிரப்பப்பட்ட அநேகர் நம்மோடு இந்த நாட்கள்ல இருப்பது இல்லை. ஒருவேளை இந்த வருஷம் துவங்கி நம்மளோட ஓடி வந்தவர்கள் கூட அநேகர் விலகி போயிட்டாங்க. அப்போ அந்த மகிமையை கண்டவர்கள யாராவது ஒருவர் இந்த இடத்துல இருக்கிறீர்களா? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காணப்படுகிறது? ஒருவேளை நம்ம எல்லாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை சில நேரம் சொல்லும் போது உலகம் என்ன சொல்லும்? பழம்பெருமையே பேசிட்டு இருக்காத, இன்னைக்கு நீ ஆராதிக்கிற தேவன், நீ தொழுது கொள்ளுகிற தேவன், நீ யாருக்காக உண்மையாய் உத்தமாய் வாழ்கிறாயோ அந்த தேவன் இன்று என் வாழ்க்கையில் இது செய்யட்டும் பார்க்கலாம் என்று சொல்லுகிற அநேகர் இருப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, இன்று உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாமல் அற்பமாய் காணப்படுகிறதோ செருபாபேலே நீ திடன் கொள். எல்லாரையும் கர்த்தர் திடப்படுத்துகிறார். நீ திடன் கொள். யோசதாக்கின் குமாரனாகி யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன் கொள். தேசத்தின் ஜனங்களை நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னமும் ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தும்படி வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என்னுடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே இருப்பார். அவர் என்ன செய்வார்? பயப்படாதீங்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்திலே இந்த வானம் பூமி சமுத்திரம் வெட்டாந்தரை எல்லாவற்றையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளால் விரும்பப்படத்தக்கவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலயத்தை கட்டி எழுப்புங்க, சர்வ வல்லமையோடு சர்வ மகிமையோடு நான் இந்த இடத்திலே வந்து நான் வாசம் பண்ண போகிறேன். இதற்கான எல்லாம் உனக்கு நான் சப்ளை பண்ணுவேன், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. அவர் பொக்கிஷ சாலம் முழுவதுமே வெள்ளியும் பொன்னும் விலையேறப்பட்ட கற்களும். நாம பிரவேசிக்க போகிற பரலோகம் அப்படிப்பட்டது, நாம் நடக்க போகிற வீதிகள் அப்படிப்பட்டது என்றெல்லாம் வெளிப்படுத்தல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அத்தனை பொக்கிஷ சாலையை உடையவர் சொல்லுகிறார், வெள்ளி பொன்னெல்லாம் என்னுடையது. நான் முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். இந்த இடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் செய்ய நினைச்சிட்டா யுத்தங்கள் எல்லாம் ஓஞ்சு போயிடும். உலக நாடுகள் எங்கும், தேசம் எங்கும், மாவட்ட மாநில கிராம பட்டணங்களிலே, சபைகளுக்கு நடுவிலே, ஊழியர்களுக்கு நடுவிலே, குடும்பங்களுக்கு நடுவில் இருக்கிற எல்லா யுத்தங்களையும் கர்த்தர் ஓய பண்ணி விடுவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த இடத்திலே நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி. அதற்கு அடுத்ததாக நாம் அப்படியே வாசிக்கும் போது ஆகாய தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே 10 முதல் 19 கூட நாம வாசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உண்டாக என்ன சொல்றாரா? ஒருவன் தன் வஸ்திர தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகும்போது தன் வஸ்திர தொங்கல் எதிரையாவது அப்பத்திலேயோ சாதத்தையோ திராட்சரசத்தையோ எண்ணெயோ போஜன பதார்த்தங்களையோ தொட்டால் அது பரிசுத்தமாகுமா அப்படின்னு கேட்கும்போது ஆசாரியர்கள் பரிசுத்தமாகாதுன்னு சொல்றாங்க. பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமா என்று சொல்லும் போது அது தீட்டுப்படும் என்றார்கள். அப்போ ஆகாய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அப்படியே இந்த ஜனங்களும் என் சமூகத்திலே இருக்கிறார்கள், எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது, அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் கல் வைக்கும்படிக்கு வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி நாம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடைவதில் நாம் எப்படி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னால் முழு இருதயம், முழு ஆத்மா, முழு பலன், முதற் பலன், முதல் மணி நேரம், முதல் அன்பு, நம்முடைய எல்லாவித எனர்ஜி நம்முடைய வாழ்க்கையில வந்து ஓடி உழைக்கக்கூடிய அந்த காலங்கள் முழுவதும் நமக்காகவே கிடையாது. அந்த நாட்களிலே ஒருவேளை குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டிய ஒரு சோர்ஸ் அதுதான் இருக்கலாம், உழைக்கலாம், அது காரியம் கிடையாது. ஆனா உழைத்து ஒருவேளை வேலைக்கு போறதும் வரதுமாக தான் ஜனங்கள் இருக்கிறாங்களான்னா நிச்சயமா இல்லை. அநேகருடைய வாழ்க்கை கஷ்டப்பட்டு காலையில் எழுந்து வேலைக்கு போவாங்க, ஈவினிங் வருவாங்க, அதற்கு பிறகும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நைட் எத்தனையோ நேரத்துக்கு பிறகு வருகிற பிள்ளைகள் காணப்படுகிறாங்க. அப்போ உலக பிரகாரமான காரியங்களை
அதை அனுபவிப்பதற்கு எவ்வளவு அதிகமான பிரயாசங்கள் கொடுக்க ஒரு மனிதனுக்கு முடிகிறதோ அதே போல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதற்கு நீங்கள் அப்படி முயற்சி செய்ய வேண்டும். உங்களால முடியும், நீங்கள் இணைந்து கட்ட முடியும். இந்த நாட்களில் கூட நாம் இணைந்து கட்டுவதற்கு அதிகமாக உபவாசித்து இருக்கிறோம். ஒரு மாதம் எல்லாம் உபவாசித்து இருக்கிறோம், ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை ஒருத்தராய் நம்ம நின்றாக கூட ஒருவேளை நமக்கு கரம் கொடுத்து செய்வேன்னு சொன்னவங்க எல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் தமது நாமத்தை நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இன்று நாம் இருக்கிற அந்த ஆலயத்தை தேவன் கட்டி கொடுத்தாரோ அதே போல பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்க கர்த்தர் நமது ஊழியத்திற்கு பெரிய காரியத்தை செய்வார். அந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுல என்ன இல்ல, நிச்சயமான ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா கர்த்தர் அதிலே பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவர் பிரியமாய் இருந்தார்னா நம்முடைய வாழ்க்கையில பாருங்க 1, 30, 60, 100 பலுகி பெருகுமே தவிர குறைந்து போவதே கிடையாது. கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறாரு, அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்திடத்தில் வந்தபோது 10 மரக்கால் தான் இருந்தது. ஆலையின் தொட்டியில் 50 குடம் உள்ள வரும்போது 50 குடம் அல்ல 20 குடம் மாத்திரம்தான் இருந்தது. கருக்காயினால், விஷப்பணியினால், கல்மழையினால் உங்கள் கைகளின் வேலைகளில் எல்லாம் அடித்தேன். ஆனா நீங்க மனம் திரும்பாம போயிட்டீங்க. நம்ம என்ன செய்கிறோம்னா, எதை முந்தி செய்வது எதை செய்யக்கூடாது என்பதை நினைக்க மாட்டேங்கிறோம். ரொட்டீனா செய்வது போலயே பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது சத்துருவினுடைய ஆயுதங்கள் அதிகமாய் 1000 10,000 எழும்பும் போதும் அப்படியே நாம் வாழ்கிறவர்களா காணப்படுகிறோம். வசனம் சொல்லுகிறது, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியும் ஒலிவ மரம் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. அப்ப தேவனுடைய அவருடைய பாரத்திலே நாம் இணைந்து கொள்ளும் போது எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு காரியங்கள் எவ்வளவு பாஸ்டா பரவக்கூடியதா இருக்குது. எத்தனையோ இடங்களில ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைகள் எழுப்பப்பட முடியாத நிலைமையில காணப்படுகிறது. அந்த ஒரு சபையை தேவன் வைக்கும் போது எதற்காக வைக்கிறார்னா, அந்த வலசர்வாக்கத்துல அந்த சபையை வைத்ததற்கு நோக்கம் என்ன, அந்த சபையை சுற்றிலும் இருக்கிற பிள்ளைகள், அந்த பட்டணம் அழிந்து கொண்டு போகிற அந்த பட்டணத்துல அந்த தெருக்களிலே அந்த ஏரியாக்களிலே தேவன் வைத்திருக்கிறது எதற்காகனா, அந்த வட்டாரத்துக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக, ஒரு கலங்கரை விளக்கை போல் இருப்பதற்காக, மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல் இருப்பதற்காகத்தான். எந்த இடத்துல பாவம் அதிகமாய் பெருகுதோ அங்கெல்லாம் தேவன் சபைகளை வைக்கிறார். அப்படிப்பட்ட சபைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு அநேகம் விதத்துல சாத்தான் என்ன செய்கிறான், ஒருவேளை வெளியரங்கமாய் அடிச்சு உதைத்து அந்த ஆலயத்தை நிர்த்தூளியாக்குகிறான். இன்னொரு பக்கம் இது மாதிரி அவுட்வேர்டா இல்லாதபடிக்கு உள்ளான விதத்துல கலகங்களையும் குழப்பங்களையும் உண்டு பண்ணி அந்த ஆலயத்துல இருக்க வேண்டிய அந்த மகிமையை உணர முடியாதபடி செய்கிறான். திரளான பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியாத தடைகளை பிசாசு செய்து கொண்டு இருக்கிறான். அப்படியானா இந்த நாளில நாம் நம்முடைய பங்கை செயல்படுத்தும் போது, நாம் வேத வசனங்களோடு இணைக்கப்பட்ட ஆவியானவரோடு இணைந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம் உள்ளங்கள் இயங்கும் போது, கதறி தவிக்கும் போது, கதறி ஆண்டவர் பாதத்துல செபிக்கும் போது, உழைக்கும் போது, நம்முடைய பாதங்களை எத்தனையோ காலங்கள் தீமை செய்கிறதுக்கு ஓடிக்கொண்டு இருந்தோம். எத்தனையோ பிள்ளைகள் சினிமாவை பார்க்கிறதுக்கு என்று சொல்லி, கிறிஸ்தவ பிள்ளைகள் வீட்டுல மட்டும் பார்க்கிறது கிடையாது, இன்னும் போய் என்ன செய்வாங்க, இன்னும் தியேட்டர்ல போய் பார்க்கிற எத்தனையோ பேர் இன்றும் உண்டு. தியேட்டர்ல போய் சினிமா பார்ப்பாங்க, வீட்டுக்குள்ளேயும் சினிமா பார்த்து பாவங்களில வாழ்ந்து மாந்திரிக காரியங்களை ஈடுபட்டு சபைகளிலேயும் போய் ஆராதிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் காணப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், புறஜாதி
மூதாதையாருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை நினைவு கூறுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தாலும் ஒன்றுமில்லாத வறட்சி நேரிடும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஆனாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு பிரயாசத்தை எல்லாம் போட்டு உழைத்தாலும், எவ்வளோ படித்தாலும், எத்தனை டிகிரி வாங்கினாலும், எவ்வளோ ஊர்களை சுற்றி பார்த்தாலும், எத்தனையோ வெரைட்டியான சாப்பாடுகளை சாப்பிட்டாலும், உடுத்தி கொண்டாலும் அதுல ஒரு திருப்தி நிறைந்த வாழ்க்கையே இருக்கிறது இல்லை. 4 சுவர்களுக்குள் சண்டையும் சச்சரவுமான ஒரு வாழ்க்கை, வெளியே மட்டும் பகட்டான வாழ்க்கை வாழுகிற அநேகர் காணப்படுகிறோம். அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நான் ஊதி போட உங்களுடைய பிரயாசங்களின் பலன் ஒன்றுமில்லாமல் போக திகைத்து நிற்கிறீர்களே. இன்றைக்கு உங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்து நீங்கள் எந்த சபைக்கு போகிறீர்களோ, அந்த எந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்தை குறித்தான ஒரு பாரம் நெருக்க திறப்புல நின்று நம்மால் முடிந்த ஊழியத்தை சபையோடு ஐக்கியமாய் இணைந்து செயல்பட்டு ஊழியர்களுடைய கரத்தை தாங்கி, ஊழியர்களுக்கு ஒருவேளை தவறா நீங்க நினைத்தீங்கன்னா அந்த ஊழியர்களுக்காக ஜெபித்து அவளை பரிசுத்தத்திற்குள்ளாக நடத்தும்படி கர்த்தரிடத்துல வேண்டிக் கொண்டு, திரளான பிள்ளைகளுக்கு ஒருவர் நிற்கிறாங்களே அவங்க சாட்சியா இருக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது, நான் ஜெபிக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய அந்த ஊழியத்தினுடைய பாரங்களை குறித்து, தேவனுடைய இயக்கத்தை குறித்து ஒரு சிறிது அளவு கூட சிந்தியாமல், ஏதோ சண்டே ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள் போயிட்டு வருகிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்னுடைய தயவில் நான், என் கிருபையில நான் உங்களால பிளஸடா வாழவே முடியாதுன்னு சொல்லுகிறார். இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரயாசப்படு, வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, நான் கொடுப்பேன் உனக்கு. நான் என்ன செய்வேன், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக்கி கொண்டே இருக்கிறது போல பெரிதாய் நீ காண்பாய். அந்த ஆலயத்தின் மகிமை கண்ணீரோடு வைத்து எடுத்து கட்டுகிற ஒரு சிறிய கல் என்கிற விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இச்சையடக்கம், இப்படி பல காரியங்களை வைத்து நீ உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? மகிமையாயிருக்கும், மிகவும் மகிமையாயிருக்கும். தேவ பிள்ளைகளின் வாழ்க்கை மிகவும் மகிமை உள்ளதாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கடைசி மூச்சு பிரிகிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றார், அதிலே நான் பிரியமாய் இருப்பேன். எனக்கு பிரியமானதை நீ செய்ய தெரிந்து கொண்டது நிமித்தம் உனது வாழ்க்கையில இல்லை என்கிற ஒரு சாப்டரே இல்லாதபடி, ஒரு அதிகாரமே இல்லாதபடி, ஒரு ஷீட்டு கூட இல்லாதபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. எதுவுமே இல்லை என்று கலங்குகிறாயா? களஞ்சியத்துல ஒண்ணு இல்லையா? விதைப்புல ஒன்றித்து என்னை காணவில்லை நினைக்கிறையா? இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்பொழுது நீ உன்னை சிந்தித்து பார்த்து, வழிகளை ஆராய்ந்து பார்த்து நீ இணைந்து செயல்படுகிறாயோ, கரங்களை பலப்படுத்துகிறாயோ, நான் இன்று முதல் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு உனது வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிறாயோ, தேவனுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறாயோ, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி சொல்கிறாரு. நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த நாட்கள்ல தேசம் எங்கும், உலக நாடுகள் எங்கும், எத்தனையோ பகுதிகள்ல எவ்வளோ காரியங்கள் பெருகி கொண்டே இருக்குது. அந்த அளவுக்கு சபைகள் இன்னும் ஆண்டவரே பெருகலப்பா. ஆண்டவரே, இந்த சபைகளிலே ஆண்டவரே அப்பா, மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல ஆண்டவரே வைக்கப்பட்ட சபைகள் ரொம்பவும் குறைவானவைகள் தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தி, உங்களுடைய வரங்களை செயல்படுத்தி தகப்பனே, அருமையான ஜீவன் தருகிற வார்த்தைகளை விதைத்து ஆண்டவரே, ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேராக நடத்துகிற அநேகம் சபைகள் வரணும் ஆண்டவரே. கட்டி எழுப்பப்படணும் ஆண்டவரே. தகப்பனே, தேவைகள் சந்திக்கப்படணும் தகப்பனே. சத்துரு ஒரு குலையாமல் ஆண்டவரே, ஒரு குலைத்து போட்ட ஒவ்வொரு காரியங்களும் மறுபடியும் துளிர்க்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே மகிழ்ச்சியோடு ஆரவாரிக்கத்தக்கதாக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களும் சபைகளும் இணைந்து செயல்பட மது கரத்தில்
கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே உண்மையும் உத்தமாய் தேவனுடைய ஊழியர்களும் பிள்ளைகளும் இணைந்து செயல்படும் போது தேசமெங்கும் மகிழ்ச்சி, ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல போன்ற ஒரு மகிழ்ச்சி, சமாதானம், ஒரு விடுதலை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமழை பொழியப்பட்டு என் ஆண்டவரே திரளான ஜனங்களை உங்க பக்கம் திருப்புகிறதற்கு ஏதுவாகுமே அந்த நல்ல நாட்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சரீரமாக இந்த ஆலயம் ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைய எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். தூசியை உதறிவிட, பாவத்தை உதறிவிட, பணாசையை உதறிவிட, கவலைகளையும் சுய பச்சாதாபத்தையும் அனுதாபத்தையும் ஆண்டவரை முணுமுணுக்கிற காரியங்களையும் நாங்கள் அதட்டி அதமாக்கி விட்டு ஆண்டவரே உங்களை துதிப்பதிலே நாங்கள் உறுதியாய் இருந்து ஜெயமடைய கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இன்று முதல் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.